வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 14 ஜூன் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். நாட் பூஜா மற்றும் கேனோ எந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். பாகுவா மற்றும் பைகா எந்த மாநிலத்தின் நடனம்? பீகார். கவுடி மற்றும் பாலி எந்த மாநிலத்தின் நடனம்? சத்தீஸ்கர். தங்கர் மற்றும் மோருலோ எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. நாகாலாந்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அங்கமி, காரோ, கச்சாரி, குக்கி, மிகிர், சமா, கோனியா, லோதா, போங் மற்றும் ரங்மா. எம்ஜிஆர் 1988 பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. மீராபாய் பக்தி இயக்கத்துல முதல் முறைய பஜனை அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை ஒரு முறையை கொண்டு வந்தாங்க. அவங்க பஜனை பண்ற முறையோட மொழி ராஜ் பாஷா. எஞ்சிய அதிகாரங்களை மையத்திற்கு வழங்குதல், மாநில ஆளுநர்களை மத்திய அரசு நியமித்தல் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். உஜாலா யோஜனா இல்ல திட்டம் 2014 மின் அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969 இருந்து 1974 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த 4வது ஐந்தாண்டு திட்டத்துல நாம பசுமை புரட்சி, அப்புறம் 14 முக்கிய இந்திய வங்கிகள் தேசிய மயமாக்கணும், அப்புறம் வறட்சியால் பாதிக்கப்படும் பகுதி திட்டமும் அறிமுகமாச்சு. பிரிவு 267 தற்செயல் நிதியும், பிரிவு 239 யூனியன் பிரதேசத்தோட நிர்வாகத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் முதல் இந்தி செய்தித்தாள் உதான் மார்த்தண்ட். ஓரன்ஸ் கிளர்ச்சி 1914 ஜாத்ரா பகத் மற்றும் டானா பகத் தலைமையில நடந்துச்சு. ஒடிசாவின் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? மோகன் சரண் மாஜி. இந்திய கடற்படையின் முதல் பெண் ஹெலிகாப்டர் பைலட் யார்? அனமிகா பி ராஜு. பாதுகாப்பு மானியத்திலிருந்து ஐரோப்பிய ஒன்றியத்தால் விலக்கப்பட்ட நாடு எது? தான்சானியா. இந்தியாவின் முதல் ஆஸ்ட்ரோ டூரிசம் முயற்சியான நக்ஷத்ர சபாவை எந்த மாநிலம் வெளியிட்டது? உத்தரகாண்ட். பாகிஸ்தான் ராணுவத்தில் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த முதல் பெண் பிரிகேடியர் யார்? ஹெலன் மேரி ராபர்ட். மரியம் நவாஸ் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் முதல் பெண் முதல்வர். சுமித் ஜுமின்வா துலுக்கா காங்கோ நாட்டுடைய முதல் பெண் பிரதமர். லிண்டி கேமரூன் இந்தியாவுக்கான இங்கிலாந்தின் முதல் பெண் உயர் ஆணையர். நைமா கட்டுன் அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தர். இடாஷிஷா தோங்ரான் மேகாலயாவுடைய முதல் பெண் டிஜிபி. 2024 நார்வே செஸ் போட்டியை வென்றவர் யார்? மேக்னஸ் கால்சன். பிரக்னானந்தா சூப்பர் ஜிஎம் செஸ் போட்டி ஜெயிச்சிருக்காங்க. இந்தியாவின் 85வது கிராண்ட் மாஸ்டர் ஷியாம் நிகில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை டிங் லேரன் ஜெயிச்சிருக்காரு. ஃபைடு உலக ஜூனியர் ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப்பை ரவுனக் சாத்வானி ஜெயிச்சிருக்காங்க. ஆசிய யூத் செஸ் சாம்பியன்ஷிப்ல ஷர்வனிகா 2 ஃபார்மேட்ல சாம்பியன் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப்ல கொனிரு ஹம்பி வெள்ளி பதக்கத்தை ஜெயிச்சிருக்காங்க போன வருஷம். உலக பொருளாதார மன்றத்தின் உலகளாவிய பாலின இடைவெளி குறியீடு 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? சோ நம்ம இந்தியா 129வது இடத்துல இருக்கோம். உலகளாவிய பாலின இடைவெளி குறியீடுல இந்தியா 129, போன வருஷம் 127வது இடத்தை பிடிச்சிருக்கோம். அப்ப முதலிடத்துல எந்த நாடு இருக்குன்னு கேட்டா ஐஸ்லாந்து. அப்ப கடைசி எந்த நாடு இருக்குன்னு கேட்டா சூடான். சூடான் நாடு 146வது இடத்துல இருக்கு. உலகளாவிய பசி அட்டவணையில 111 இடத்துல நாம இருக்கோம். தேர்தல் ஜனநாயக குறியீடுல நாம 108வது இடத்தை பிடிச்சிருக்கோம். ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல 80வது இடத்தை பிடிச்சிருக்கோம். உலக திறமைகள் தரவரிசையில 56, ஊழல் உணர்தல் குறியீடுல 93, உலக வங்கியின் லாஜிஸ்டிக் செயல்திறன் குறியீடுல 38வது இடத்தை பிடிச்சிருக்கோம். மனித வளர்ச்சி குறியீடுல 134வது இடத்தை பிடிச்சிருக்கோம். உலக மகிழ்ச்சி அறிக்கையில 126, உலக பத்திரிகை சுதந்திர குறியீடுல 159. எந்த நாள் சர்வதேச ஆல்பினிசம் விழிப்புணர்வு தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் ஜூன் மாசம் 13ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து IAAD 10 ஆண்டுகள். ஏப்ரல் கடைசி சனிக்கிழமை உலக கால்நடை தினம். மே முதல் செவ்வாய் உலக ஆஸ்துமா தினம். மே 11 தேசிய தொழில்நுட்ப தினம். மே 11 மற்றும் அக்டோபர் 12 உலக இடம்பெயர்ந்த பறவைகள் தினம். மே 12 சர்வதேச செவிலியர் தினம். மே 18 சர்வதேச அருங்காட்சியக தினம். மே 25 உலக கால்பந்து நாள். மே 24 சர்வதேச மார்க்கோர் தினம். புனித திருமங்கை ஆழ்வாரின் 16ஆம் நூற்றாண்டின் வெண்கல சிற்பத்தை இந்தியாவுக்கு திருப்பி தர
எந்த பிரிட்டிஷ் நிறுவனம் முடிவு செய்துள்ளது? ஆக்ஸ்போர்டு. ஸோ ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் தான் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இதுல ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு. என்ன அப்படின்னா, புனித திருமங்கை ஆழ்வாருடைய 16ஆம் நூற்றாண்டுல செஞ்ச ஒரு வெண்கல சிலைய 1967ஆம் ஆண்டு நம்ம தமிழ்நாட்டுல, அது இந்தியால இருந்து எடுத்துட்டு போயிட்டு ஆஷ்மோலியன் லண்டன் நாடு என்ன பண்ணிட்டாங்க, பிரிட்டிஷ்காரங்க ஆஷ்மோலியன் அப்படிங்கிற ஒரு மியூசியத்துல வச்சிருக்காங்க. இது இப்ப ரீசன்டா நம்ம இந்திய உயிராணையம் திரும்ப கொடுத்திருக்காங்க நம்ம தமிழ்நாடுக்கு. நம்ம தமிழ்நாடு பத்தி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். தமிழ்நாட்டுடைய 5வது யானைகள் காப்பகம் அகஸ்தியமலை. தமிழ்நாட்டுடைய முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம் அரிட்டாப்பட்டி. 18வது வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னா அது தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம். தமிழகத்தின் முதல் பறக்கும் பயிற்சி அமைப்பு சேலத்துல அமைச்சிருக்காங்க. யானையை பாதுகாக்க தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு அமைப்பு தொடங்கியிருக்காங்க. எங்க இருந்து எங்க அப்படின்னு பார்த்தா எட்டயமலை டு வாளையார். இஸ்ரோவுடைய 2வது விண்வெளி நிலையம் குலசேகரப்பட்டினத்துல ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. சோர்ஸ் கோட் மை பிகினிங்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? பில் கேட்ஸ் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இது 2025ஆம் ஆண்டு அறிமுகமாக போகுது. PS ஸ்ரீதரன் பிள்ளை அடிப்படை அமைப்பு மற்றும் குடியரசு அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. ஹரிஷ் குல்லர் இந்திய கலையின் ரத்தினங்கள். ஜெயநாத் பதி பூல் பகதூர். எஸ் ராமன் கார் ஷெட்டில் இருந்து கார்னரும் மற்றும் அப்பால். மதுமிதா முர்கிய குறியீடு சார்ந்தவர். சாம் பிட்ரோட ஜனநாயகத்தின் கருத்துக்கள். பீமேஸ்வர் சல்லா இந்தியா மறுமலர்ச்சிக்கான பாதை, ஒரு பார்வை மற்றும் ஒரு நிகழ்ச்சி நிரல். சௌமியா அவஸ்தி மற்றும் ஷர்பனா பருவா இந்தியாவின் அணுக்கரு டைட்டர். இயக்கவியல் பாகுத்தன்மையின் அழகு என்ன? பாய்ஸ். அதாவது தமிழ்ல, இங்கிலீஷ்ல கைன்மேட்டிக் விஸ்கோசிட்டியோட சிஸ்டம் இன்டர்நேஷனல் யூனிட் எதுன்னு பார்த்தா பாய்ஸ்.